ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 18:27 மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம், இந்த வசனத்தின் மேலோட்டமான அர்த்தத்தை கவனிக்கும் பொழுது, மனிதனால் ஒரு காரியம் முடியவில்லை என்றால் அது தேவனால முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அது உண்மைதான். பல காரியங்கள் நம்மால் முடிவதல்ல, ஆனால் தேவனால் அது நிச்சயமாக முடியும். சரி, மேலோட்டமான அர்த்தம் போதுமா? சற்று ஆழமாக போக வேண்டும் அல்லவா? கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசுவை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதற்கு சொல்லப்பட்ட பதில், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படி என்றால் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்குள், சொர்க்கத்திற்குள், நித்திய ராஜ்யத்திற்குள் வருவதற்கு அவனால் கூடாதாம். அவனால் கூடாதபடியினால் அது தேவனால் கூடும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது என்றால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? ஆம், ஒரு மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால் முக்தி அடைந்துவிட, பரலோகத்தை எட்டிவிட முடியாது. அவனுடைய சுய பக்தி, சுய முயற்சி அவனை பரலோகத்திற்குள் கொண்டு வராது. உதாரணத்திற்கு, இன்று முதல் நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணுகிறேன் என்று ஒருவன் தீர்மானித்து அவன் எல்லா தீமையையும் விட்டு வாழ வேண்டும் என்று முயற்சித்தால், அவன் ஒரு தீமையிலிருந்து விடுபட்டாலும் வேறொரு தீமைக்குள்ளாக அவன் சிக்கிக் கொள்ளுவான். இது மாற்றி மாற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். சாத்தான் அத்தனை வல்லமையுடையவன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாகி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வருவது என்பது அவனுடைய சுய பலத்தினால் முடியாது. அப்படி என்றால் யாருமே போக முடியாதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்குத்தான் அவர் பதில் சொல்லுகிறார், மனிதனால கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படி என்றால் மனிதன் தன்னுடைய சுயபலத்தினால் பரலோகத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் தேவன் அவனை பரலோகத்திற்கு வரச் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது எப்படி நடக்கிறது? அந்த மனிதனுக்குள் தம்முடைய ஆவியை அவர் வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்த பொழுது நன்மை எது, தீமை எது என்பதை அவனுக்கு சரியான பாதையில நடத்தி, தம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தினால் அவனை மூடி, அவனை பரிசுத்தமான பாதைகளுக்குள்ளே கொண்டு போய் அவனை ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாய் மாற்றுகிறார். இன்றைக்கும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மறைவில் உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்திற்கு நிச்சயம் உட்படுவீர்கள். மனுஷரால் இவைகள் கூடாது, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும். ஆமென்.